உண்மை சம்பவம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ரியலாக நடந்த ஒரு ஸ்டோரி பற்றி தான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிற மணிக்கு யாரெல்லாம் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுடுங்க. அப்போ தான் நான் மேலே மேலே போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் என்ன பண்ணிட்டு தேடி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நோட்டிஃபிகேஷனில் நானே உங்ககிட்ட வந்துடுவேன். ஸோ வாங்க நம்ம பயந்துக்கிட்டே ஸ்டோரியை கேட்போம். இந்த ஸ்டோரியை சொன்னவர் பேர் வந்து ராம். இது ராமுக்கு நடந்துச்சா பார்த்தீங்கன்னா கிடையாது. அவர் இருக்கிற ஒரு ஏரியாவில் நடந்த ஒரு அமானுஷ சம்பவம். ராம் வசிக்கிற இடத்துல வந்து ஒரு முஸ்லீம் ஃபேமிலி இருந்திருக்காங்க. ஸோ அந்த முஸ்லீம் ஃபேமிலி வந்து அப்பா அம்மா அப்புறம் ஒரு 12 வயசான ஒரு பெண் பிள்ளை. அந்த பிள்ளை எக்ஸாம்லாம் முடிச்சதுக்கப்புறமா லீவ் டைம்லாம் வீட்டில் தானே இருக்கோம். ஸோ நம்ம வந்து ஒரு துணி தைக்கிறது கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த துணி தைக்கிற இடத்துக்கு வந்து போகிறாங்க, வேலை பழகிறதுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போனதில் இவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறது வந்து ஒரு பெண் கிடையாது, ஒரு ஆண் தான் ட்ரெயின் பண்ணுறாங்க. இந்த ஆண் வந்து ஒரு இந்து மதம் சேர்ந்தவர். ஸோ இவங்க 2 பேருமே போன வாக்கில் வந்து இவங்க வந்து ட்ரைனிங் மட்டும் பண்ணலை, இவங்க 2 பேர்த்துக்குள்ளே ஒரு காதலும் வந்துருக்கு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தையல் கிளாஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா தனியாக மீட் பண்ணி பேசுகிறது இந்த மாதிரி வச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயம் வந்து இந்த பிள்ளையோட அப்பா அம்மாவுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சானே நீ தையல் கிளாஸ்க்கு போக வேணாம், எங்கேயும் போக வேணான்னு சொல்லி அந்த பிள்ளையை நல்லா திட்டி விட்டுட்டு இந்த பையனை கூப்பிட்டு அவங்க அப்பா வந்து பயங்கரமாக மிரட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த பையன் என்ன பண்ணுறான்னா, எப்பா நமக்கு இந்த சாவகாசமே வேணாடா அப்படின்ட்டுன்னு அவர் சொந்தமான ஊருக்கே அந்த பையன் கிளம்பி போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த பையன் என்ன பண்ணுறாருனா, கொஞ்சம் வருஷம் சென்று ஒரு லெட்ரு வந்து அனுப்புகிறான். அந்த டைமில் வந்து ஃபோன்லாம் கிடையாது. ஸோ லெட்ரு மூலிமா தான் விஷயத்தெல்லாம் பாஸ் பண்ணுவாங்க. அந்த பையன் வந்து இந்த பிள்ளைக்கு ஒரு லெட்ரு அனுப்புகிறான். இந்த மாதிரி நான் ஆல்மோஸ்ட் பாதி செட்டில் ஆகிட்டேன். ஸோ நீ வந்து இந்த மாதிரி ஒரு பஸ்தோ பேர் சொல்கிறான், இந்த இடத்துக்கு நீ வந்துட்டு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்ரு அனுப்புகிறான். அந்த லெட்ரு வந்து அந்த வீட்டுக்கு போனோன்னே அந்த லெட்டரை யார் வாங்குறான்னா அவங்க அப்பா வாங்குறாரு. அவங்க அப்பா வாங்கி அந்த லெட்டரை படித்ததுக்கு அப்புறமா அந்த பிள்ளையை போட்டு அடின்னு அடித்து அந்த பிள்ளை செத்தும் போச்சு. அந்த சாவர முன்னுக்கு அந்த பிள்ளை என்ன சொல்லியிருக்குன்னா, உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை செத்து போயிருக்கு. இந்த பிள்ளை வந்து இது இன்னும் புதுசு கிடையாது. அவள் ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, லவ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து இப்படி தான் நிறைய ஆர்கியூமெண்ட் அவங்க அப்பா அம்மா கிட்ட அவள் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா காவல்துறை வந்து நிறைய விஷயம்லாம் பண்ணது. ஸோ இது எல்லாமே நம்ம தள்ளி வச்சிடலாங்க. இதுக்கப்புறமா நடந்தது தான் ஒரு அமானுஷ விஷயம்னே நம்ம சொல்லலாம். இந்த வழக்கு தீர்ப்பு இதெல்லாம் முடிஞ்சு அவங்க அப்பா வந்து சில ஆண்டுகள் பிறகு வந்து அந்த வீட்டுக்கு வராரு. ஸோ அந்த வீட்டுக்கு வந்த உடனே அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் வீட்டில் வந்து 12 மணிக்கு மேலே இந்த மாதிரி வாஷ்ரூம்லாம் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா உங்கள் வீட்டு முன்னுக்கு ஒரு பெண்மணியோட உருவம், கருப்பு உருவம் நின்றுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா அந்த வீட்டில் உள்ளவங்களும் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னாக்கா நைட்டெல்லாம் தூங்கும் போதெல்லாம் என்ன ஆகும்னா, கிச்சனில் போயிட்டு பாத்திரம்லாம் உருட்டிக்கிட்டு போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இவங்களுக்கே சில அமானுஷ விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. சரி, அந்த ஆத்மாவை எப்படியாவது கட்டுப்படுத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு நிறையா மாந்திரிகள் எல்லாமே அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் எதுவுமே அவங்களுக்கு கை கொடுக்கவே இல்லை. இப்படியே பல டார்ச்சர்களை அனுபவித்த அவங்க அப்பாவும் அந்த அம்மாவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு போய் செட்டில் ஆகிறதுக்கு வேறு ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ வேறு ஊருக்கு போயும் அந்த ஊர்லேயும் இந்த பிள்ளையோட உருவம் வந்து அங்கே கருப்பு உருவம் தெரியறது, டிஸ்டர்ப் பண்ணுறது, இது எல்லாமே இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அவங்க அப்பா வந்து மோட்டோ பைக்கை எடுத்துக்கிட்டு கதை சொல்ல எனக்கே பயமாக இருக்குது. ரூமில் ஒண்டி உட்காந்து என் மூஞ்சி எப்படி பார்க்குறதுக்கு. ஐயோ கடவுளே, கதைக்கு வருவோம்.
ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அவங்க அப்பா வந்து மோட்டோ பைக்கை எடுத்துக்கிட்டு வெளியில் போகிறதுக்கு ஒரு வேலை விஷயமா வெளியில் போகிறாரு. ஸோ வெளியில் போகிற அந்த டைமில் வந்து ஒரு முச்சந்தின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இந்த முச்சந்தினா என்னன்னா, இந்த நார்மலாக ஒரு சடலத்தை எடுத்துகிட்டு போகும்போது அந்த இடத்துல தான் அந்த பாடியை வந்து டேர்ன் பண்ணுவாங்க. டேர்ன் பண்ணி அவங்களோட திங்ஸ் எல்லாமே தூக்கி வீசிட்டு போகிற இடம். ஸோ அந்த முச்சந்தி வந்த அந்த இடத்துல வந்து யாரோ இவரை ஓங்கி அடித்த மாதிரி அடித்து இவர் கீழே விழுந்து குத்துவலமாக இவர் போராடிக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ இவரை அப்படி இப்படி கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனதில் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நடந்த விஷயத்த வந்து இவர் சொல்கிறாரு. நைட்டு ஒரு கருப்பு உருவம் எங்களை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்துச்சுல, அந்த உருவம் எனக்கு பகல்லே தெரிய ஆரம்பிச்சிச்சு, அதுதான் என்னை அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறமா அவர் அங்கேயே இறந்தும் போயிடுறாரு. ஸோ அப்போ தான் அந்த ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே தெரியுது, அந்த பொண்ணு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க அப்பாவை கொல்லாமல் விட மாட்டேன்ட்டுன்னு, சொன்ன மாதிரியே அவங்க பழி வாங்கிட்டாங்க அப்படின்ட்டுன்னு அந்த ஊர் மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த அவங்க அப்பாவை பழி வாங்கினதுக்கு அப்புறமாவும் அந்த ஊரில் வந்து அந்த இருந்தாங்களா, அந்த ஊரில் வந்து இன்னமும் அந்த உருவம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குதான் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால அவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த வீடு தெரியாத அளவுக்கு காம்பவுண்ட் செவுரெல்லாம் அப்படியே தூக்கி வந்து கட்டி வச்சுருக்காங்க இப்போ. இப்படின்னு சொல்லி நம்ம ராம் வந்து இந்த விஷயத்த சொல்லியிருந்திருக்காரு. இந்த ஸ்டாரி வந்து இதோட முடியுது. ஸோ உங்களுக்கு தெரியுமா, இந்த ரூமில் நான் ஒண்டி தான் இருக்கேன். ஸோ ஒண்டி இருக்கும்போது இந்த மாதிரி ஃபேஸ் கட்டை போட்டுக்கிட்டு பேசுகிறதுக்கு எனக்கே என்னை பார்க்க பயமாக இருக்குது. ஸோ காய்ஸ் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய். உங்களுக்காண்டி தான் நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டு எல்லாமே செய்கிறேன். ஸோ இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க பதிலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டுடுங்கப்பா. அப்புறம் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு பேய் கதை கேட்க விருப்பம் இருக்கிறவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.